உளுந்த வடை உள்ளேயும் வெளியேயும் கிறிஸ்பியாக எப்படி இருக்கிறது, அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இட்லிக்கு மாவு அரைக்கிற அன்றைக்கி இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு கை பாசிப்பருப்பு, ஒரு கை கடலைப்பருப்பு, ஒரு கை துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கை பச்சரிசி இதை சேர்த்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. மிக்ஸி ஜாரில் இது மாதிரி அதை போட்டு அதில் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. உப்பு அளவான தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் சீரகமும் சேர்த்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இட்லிக்கு நம்ம அரைக்கிற அந்த உளுந்த மாவில் கொஞ்சத்தை எடுத்துக்கணும். அதை எடுத்து ஒரு 2 கை எடுத்திங்கன்னா போதும். போட்டு இதையும் சேர்த்திங்கன்னா ஒரு 10 வடைக்கிட்ட வரும். 2-3 பேர் அல்லது 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, மிளகை 1-2 தட்டி அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ உளுந்த வடையோட கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இந்த மாவு. அதே சமயத்தில் இந்த பருப்பும் சேரும்போது உள்ளுக்குள்ளேயும் மொறுமொறுன்னு இருக்கும், வெளியிலையும் மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வடையாக கூட நீங்கள் தட்டி போட்டு எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய வடையாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரவுண்டை நீங்கள் பெருசாக போட்டு அப்படி எடுத்திங்கன்னாலும் அப்பையும் உள்ளுக்குள்ளேயும் மொறுமொறுன்னு இருக்கும், வெளியிலையும் சாஃப்டாக மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா பருப்பும் கலந்து இருக்கிறதுனால எல்லா சத்தும் கூட உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். இது கூட ஒரு தேங்காய் சட்னி அப்படிலாம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வடையாக போட்டிருக்கிறேன். இப்படியும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு அதில் சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.